நாங்கள் நேரடியாக மக்களோட களத்தில் நின்று மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக போராடி கொண்டிருக்கோம், மக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டிருக்கிறாங்க. 1 கோடியை தாண்டி கட்சியில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய ஒரு பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மக்களால் அங்கீகரிக்காத ஒரு கட்சியாக இருப்பது பிஜேபி. அந்த பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு என்ன அருகதை இருக்கு? அவர்களுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்? எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. திமுக என்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்திவிட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. அப்போ எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான வேலைப்பாடுகளோடு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள், நாங்கள் மக்களை நேசிக்கிறோம். மக்களுக்கு எங்களை பற்றி தெரியும், எங்களுக்கு மக்களை பற்றி தெரியும். மக்களோடு கூட்டணி வைத்து மக்களுக்கான பணியை செய்வதற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, மக்களால் தோற்கடிக்கப்பட்ட, மக்களால் நிராகரிக்கப்பட்ட, மக்களால் வீழ்த்தப்பட்ட அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை.